ஒரு சட்டவிரோதமாக கூடி ஒரு பஸ்ஸில் வந்து பொது இடத்துல ஒரு மிஸ்சீஃப், ஒரு செய்யக்கூடாத செயலை அவங்க செஞ்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. பொதுமக்கள் சுட்டி காட்டுறது என்னென்னா, இதே மாதிரி தானே தேவர் குரு பூஜை அன்னைக்கு சம்பவம் குறித்து பார்க்கும் பொழுது போலீஸார் ஒரு பக்கமாக ஒரு பயஸ்ட் வியூவோட அணுகியிருக்காங்க அப்படின்னு தான் நினைக்க தோணுது. ஒரு சிறப்பு சலுகையை வந்து அன்னைக்கு முதல்வர் எம்ஜிஆர் அவர்கள் வந்து கொடுத்திருந்தார். கண்டிக்க தகுந்தது. அதற்கான நடவடிக்கை எடுக்காமல் விட்ட போலீஸாரும் அது தவறு செய்தார்கள் அவர்கள். வணக்கம் நண்பர்களே. சமீபமாக வைரலாக இருக்கிற நியூஸ் என்னென்னா, ஃபுட்போர்டில் ஒரு பஸ்ஸு ஃபுட்போர்டில் தொங்கிட்டு இருந்த பசங்களை வந்து பள்ளி மாணவர்களை அடித்து கீழே இறக்கி அதே பணியில் இருந்த கண்டக்டரை வந்து தரக்குறைவாக பேசினாங்க அப்படிங்கிற காரணத்துக்காக ஒரு பெண்ணை, ஒரு அரசியல் கட்சியின் பிரமுகர் நடிகை ரஞ்சனா நாச்சியார் அவர்களை வந்து போலீஸார் கைது செஞ்சாங்க அப்படிங்கிறதையும், இன்றைக்கி அவங்க வெளியிட்டிருந்த வீடியோவில் நான் ஒரு அந்நியன் கிடையாது, நான் ஒரு நல்ல நோக்கத்துக்காக தான் வந்து அவங்களெல்லாம் வந்து தவறு செய்வதை வந்து கண் முன்னாடி பார்க்கும் பொழுது என்னால் வந்து சும்மா இருக்க முடியல, அதனால் ஏற்பட்ட கோபத்தினால தான் அவங்கள தட்டி கேட்டேனே தவிர இதுக்காக சம்மந்தப்பட்ட எல்லாருக்கும் மன்னிப்பு கேட்குறேன்னு சொல்லியிருந்தாங்க. இந்த சம்பவம் குறித்து பார்க்கும் பொழுது போலீஸார் ஒரு பக்கமாக ஒரு பயஸ்ட் வியூவோட அணுகியிருக்காங்க அப்படின்னு தான் நினைக்க தோணுது. ஏன்னா இதில் 2 பக்கமும் தவறு நடந்திருக்கு. அந்த பிள்ளைங்க வந்து பஸ்ஸில் ஃபுட்போர்டில் தொங்கிட்டு இருந்ததோ இல்லை பஸ் ஸ்டாப்பில் ஏறி மொத்தமாக கூடி இருந்ததோ அது வந்து ஒரு அன்லாஃபுல் அசம்பிளி, ஒரு சட்டவிரோதமாக கூடி ஒரு பஸ்ஸில் வந்து பொது இடத்துல ஒரு மிஸ்சீஃப், ஒரு செய்யக்கூடாத செயலை அவங்க செஞ்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. இதனால் அவர்களுக்கோட உயிருக்கு மட்டும் பாதகம் ஏற்படாது, அதே சமயத்தில் அந்த ரோட்டில் வந்து பயணம் செஞ்சுக்கிட்டு இருந்த பயணிகளுக்கோட உயிருக்கும் உத்தரவாதம் கிடையாது, அச்சுறுத்தல் ஏற்படுத்துகிற அளவுக்குலாம் அவங்க நடந்துட்டு இருந்திருக்காங்க. மேலும் வந்து அது பஸ் ஓட்டிகிட்டு இருந்த பஸ் டிரைவருக்கும் கண்டக்டருக்கும் அவங்க தொடர்ந்து தன்னுடைய பணியை செய்ய விடாமல் இடைஞ்சல் ஏற்படுத்துகிற மாதிரி அவங்களோட செயல்கள்லாம் இருந்திருக்கு. அப்படிங்கிறச்சு அதுவே வந்து தண்டனைக்குரியது, சட்டத்திற்கு புறம்பானது. ஏன்னா வந்து ஒரு அன்லாஃபுல் அசம்பிளின்னா அது தண்டனைக்கு உகந்ததாக தான் இருக்குது. இப்போ பஸ்ஸில் ஏறி பசங்க ஃபுட்போர்டில் தொங்குறது, அப்புறம் இந்த டாப்பில் ஏறிட்டு இருக்கிறதுங்கிறதெல்லாம் வந்து முன்னே நான் காலேஜில் படிக்கும் பொழுது பஸ் டேன்னு ஒன்று கொண்டாடுவாங்க. அப்போது அன்னைக்கு தேதியில் வந்து பஸ்ஸை வந்து கிராண்டாக நல்லா டெக்கரேட் பண்ணி பசங்களோட இந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அந்த காலேஜுக்கு வர்ற பஸ்ஸை வந்து டெப்போலேருந்தே அதை நல்லா அலங்காரம் பண்ணுறதுக்கு எல்லாம் உறுதுணையாக இருந்து அந்த பஸ் கண்டக்டர் டிரைவருக்கெல்லாம் அன்றைக்கெலாம் பரிசுலாம் கொடுத்து ரொம்ப ஒரு ஜாலியாக செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. எங்களோட காலேஜ் இருக்கு இல்லையா, குயின் மேரிஸ் காலேஜ், நான் அப்போ படிக்கும் பொழுது எங்கள் காலேஜுக்கு மட்டுமே வந்து காலேஜுக்கு உள்ளேயே பஸ் வந்து பிக்கப் பண்ணோம், ட்ராப் பண்ணோம். எந்த பெண்கள் கல்லூரிக்கும் இல்லாத ஒரு சிறப்பு சலுகையை வந்து அன்னைக்கு முதல்வர் எம்ஜிஆர் அவர்கள் வந்து கொடுத்திருந்தார். ராணிமேரி கல்லூரி மாணவிகளை எல்லாம் தன்னுடைய பெண்களாகவே அவர் பார்த்தாரு, அதனால தான் அந்த சிறப்பு சலுகையை கொடுத்துருந்தாருன்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் ஒரு சலுகையை அனுப்பிச்சிட்டு இருந்தது போக அது ஒரு ஸ்டேஜில் வந்து 2 குரூப் ஆஃப் பசங்களுக்குள்ள ஒரு காலேஜுக்கு இன்னொரு காலேஜுக்குள்ள ஒரு போட்டியாக மாறி யார் ரூட்டு தலை, பெரிய ரூட்டு தலைங்கிற மாதிரி ஆகி ஸோ ஒரு ஸ்டேஜில் வந்து அந்த பஸ் டே செலிப்ரேஷனையும் நிறுத்துகிற ஸ்டேஜுக்கு ஆகிடுச்சு. அதெல்லாம் மாறி போய்ட்டு அதுக்கப்புறம் அந்த பச்சை பாஸ் காலேஜ்லேயும் அதே மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் நின்று போயிடுச்சு இப்போலாம். ஆனாலும் இது அங்கங்கே சிலதெல்லாம் நடந்துகிட்ருக்குது. இப்போ பொதுமக்கள் சுட்டி காட்டுறது என்னென்னா, இதே மாதிரி தானே தேவர் குரு பூஜை அன்னைக்கு இந்த அக்டோபர் 30ஆம் நூற்றுக்கணக்கான பஸ்களில் இதே போல் யங்ஸ்டர்ஸ்லாம் வந்து பஸ்ஸில் ஏறிட்டு ஃபுட்போர்டில் தொங்கிட்டு மேலெலாம் ஏறிட்டு போனாங்க. அப்போது போலீஸ் அதுக்கெலாம் ஆக்ஷன் எடுக்கவே இல்லையன்றாங்க. யார் பண்ணியிருந்தாலும் அது தவறு தான். ஏன்னா தேவர் குரு பூஜைங்கிறதே அந்த தேவருக்கு அவர் தெய்வமாக கருதி, கடவுளாக கருதி அவருக்கு பூஜை செலுத்துவதற்காக போயிட்டுருக்கவங்க அமைதியாக தான் போகணுமே தவிர, அதுதான் தேவருடைய விருப்பமாக இருக்குமே தவிர இது போன்ற அராஜக செயல்லையோ இல்லை சட்டவிரோதமான செயல்களில் அவர் ஈடுபட்டிருந்தால் அது தவறு தான், அது கண்டிக்க தகுந்தது. அதற்கான நடவடிக்கை எடுக்காமல் விட்ட போலீஸாரும் அது தவறு செய்தார்கள் அவர்கள். இந்த கேஸில் வரும்பொழுது பார்த்தா அந்த மாணவர்கள் செய்ததும் தவறு தான். ஃபுட்போர்டில் தொங்கிட்டு பயணம் செஞ்சதை வந்து அவங்களோட உயிருக்கு மட்டும் இல்லாமல் எல்லாருடைய உயிருக்கும் ஆபத்து ஏற்படுத்தக்கூடியது. இது ஒரு இடத்துல பார்த்தா இந்திய தண்டனை சட்டத்தின் பிரிவு வந்து 149 கீழ் தண்டனைக்குரியது அப்படின்னு தான் நம்ம பண்ணோம். இப்போ 2 நாளுக்கு முன்னாடி அந்த 5ஆம் தேதி நம்ம மாண்புமிகு உச்சநீதிமன்றம் ஒரு அன்லாஃபுல் அசம்பிளின்னா என்ன, அதில் என்னெல்லாம் இருக்கணும், என்ன இன்க்ரீடியன்ஸ்லாம் இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருக்குது.
நமக்கு ஞாபகம் இருக்கும், மதன் அப்படிங்கிறவர் வந்து மத்திய பிரதேச அரசு அந்த மாநிலத்தில் பசு காவலர்கள் அப்படின்னு தன்னைத்தானே வர்ணித்துக் கொள்பவர்கள் வந்து பசுவை ஒரு கொடூரமாக துன்புறுத்தினார் அப்படின்னு சொல்லிட்டு அவரையே வந்து மரணம் ஏற்படுத்தும் விதத்தில் பயங்கரமான ஆயுதங்கள் கொண்டு தாக்கினாருன்னு சொல்லிட்டு அவர்கள் மேலே வந்து கொலை குற்றம் அவர் அதுக்கப்புறமா சப்சிக்வெண்ட்டாக இறந்து போயிடுறாரு. அவர்கள் மேலே கொலை குற்றம் சுமத்தப்பட்டு அவர்கள் எல்லாம் வந்து குற்றவாளிகள் தான் வந்து ட்ரையல் கோர்ட்டால் தீர்மானிக்கப்பட்டு அது வந்து ஹைகோர்ட்டாலையும் உறுதி செய்யப்படுகிறது. இதுக்கான மேல்முறையீட்டை வந்து அதில் 2 பேர் வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு அப்ரோச் பண்ணுறாங்க. அவங்களோட வாதம் என்னென்னா, நாங்கள் வந்து அந்த குரூப்பில் இருந்தோமே தவிர நாங்கள் அந்த டிசீஸ்ட் இறந்து போன மதனுக்கு வந்து அவருக்கு காயம் விளைவிக்கக்கூடிய அளவில் வந்து நாங்கள் எந்த செயலுமே செய்யவே இல்லை, அதனால் எங்களை வந்து கொலைகாரர்கள்னு சொல்கிறது வந்து தவறு அப்படிங்கிறது தான் அவங்களோட வாதம். அப்போ தான் வந்து உச்சநீதிமன்றம் ஏற்கனவே வந்து ஒரு அரசு சாசன விதி கான்ஸ்டியூஷன் பெஞ்ச் வந்து ஒரு 1964லேயே மசால்டி வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் உத்தரப்பிரதேஷ் அப்படிங்கிற ஒரு வழக்கில் வந்து சொல்லியிருந்ததை சுட்டி காட்டுறாங்க. அந்த வழக்கில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா வந்து அந்த அன்லாஃபுல் அசம்பிளி அப்படின்னாலே ஒரு 5 நபர்களோ இல்லை அதுக்கு மேற்பட்ட நபர்களோ கூடியிருந்து சட்டத்திற்கு புறம்பான செயல்களை, அதாவது சட்டம் தடுக்கக்கூடிய செயல்களை, ஒரு சொத்துக்கு சேதம் விளைப்பதாகவோ இல்லை ஒரு சூழ்நிலையை மாற்றுவதாகவோ இல்லை வந்து பொது அமைதிக்கு பங்கம் விளைப்பதாகவோ அது போன்ற செயல்களை செய்யக்கூடிய ஒரு கூட்டத்தில் ஒரு அங்கத்தினராக இருக்கும் பொழுது அவர் வந்து அந்த கூட்டத்தின் அங்கத்தினர் ஒவ்வொருவருமே அந்த குற்றம் சுமத்தப்பட்ட அந்த குற்றத்தை அவர்கள் செய்திருக்க வேண்டும் என்ற அவசியமே கிடையாது. அவர்கள் அதில் பங்கு பெற்றிருந்தாலே, அதில் அங்கத்தினராக அந்த கூட்டத்தில் இருந்தாலே அது போதுமானது, அந்த குற்றம் அவர்கள் செய்தவர்களாக ஆகிவிடுவார்கள் அப்படின்னு சொன்ன தீர்ப்பை சுட்டி காட்டுது. இது வந்து செக்ஷன் 149. செக்ஷன் 141 தான் வந்து அன்லாஃபுல் அசம்பிளினா என்னங்கிறதே சொல்லுது, சட்டவிரோதமாக கூடுதல்ங்கிறது. இல்லை 142 என்ன சொல்லுதுன்னா, அவங்க வந்து அந்த கூட்டத்தில் கூடி இருந்து அதனோட பொது நோக்கம் வந்து ஒரு சட்டவிரோதமானது அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சும் காவல்துறையினர் இது போன்ற சம்பவங்கள் நடக்கும் பொழுது பாரபட்சமாக செயல்படாமல் இருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்து. நன்றி. மீண்டும் இன்னொரு பதிவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.